எண்ணினிய உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது எங்கள் நிலம். நான் உங்கள் சுகிர்தன். கிளிநொச்சி தொண்டைமான் நகர்ல பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 2 பரப்பு காணி ஒரு பெரிய அழகிய ஒரு வீட்டோட விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணி தொடர்பான முழுமையான காணொலியை பார்க்கறதுக்கு முன்னுக்கு இப்பதான் என்னுடைய யூடியூப் தளத்தை நீங்க முதல் முறையா பார்க்குறீங்கன்னு சொன்னா என்னுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை முழுமையா பாருங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். டிக்டாக் இருக்குது, அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இப்போ வாங்க இந்த காணொலிக்குள்ளே நாங்கள் போகலாம். இந்த காணியோட முகவரி பார்த்தீங்கன்னு சொன்னால் தொண்டைமான் நகர் 4ஆம் குறுக்கு தெரு, இலக்கம் 105. அதாவது கிளிநொச்சி வைத்தியசாலையில இருந்து ஒரு 300 மீட்டர் தூரம் நீங்கள் வைலஸ் நோக்கி போனீங்கன்னு சொன்னால் அங்கே வர வலதுகை பக்கத்தால் திரும்பி வந்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி சரியாக ஏனையின் வீதியிலிருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்தில் இந்த காணி அமைஞ்சிருக்குது. இதிலிருந்து பார்த்தாலே எங்களுக்கு ஏனையின் வீதி தெரியும். நான் உங்களுக்கு கடைசியாக அந்த பாதையோட அமைப்பை காட்டுறேன். இப்போ காணிக்குள்ளே போய் காணியோட அமைப்புகளை நாங்கள் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், காணிக்குள்ளே போன உடனே 2 பக்கங்களுமே அழகான கட்டு கட்டி பூக்கண்டுகள் வச்சிருக்கிறாங்க பாருங்கள். நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழலை கொண்ட ஒரு இடமாக தான் காணப்படுகிறது. அதாவது உங்களுக்கு எல்லாத்துக்கும் வசதிக்கேற்ற மாதிரியான ஒரு இடத்துல தான் இருக்குது. வைத்தியசாலையிலிருந்து சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 500-600 மீட்டர் தூரத்தில் தான் இந்த காணி அமைஞ்சிருக்குது. ஏனையின் வீதியிலிருந்து ஒரு 100-150 மீட்டர் தூரத்துக்குள்ள அமைஞ்சிருக்குது. அதாவது இந்த காணியில் இருந்து பார்த்தா ஏனையின் வீதி உங்களுக்கு தெரியும், அவ்வளோ தூரத்தில் அமைஞ்சிருக்குது. நல்ல ஒரு அருமையான காணிங்க. 2 பக்கமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், அந்த அழகான கட்டுக்கட்டி 2 பக்கங்களும் பூக்கண்டுகள் வச்சிருக்கிறாங்க. அவ்வளவு நேர்த்தியாக இருக்குன்னு சொல்லி பாருங்களேன். அப்படியே அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் மாமரங்கள் எல்லாம் நிற்கிது, வாழை மரங்கள் எல்லாம் நிற்கிது. ஒரு 3 மாமரங்கள் நிற்கிதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தேசி மரம் நிற்கிது. ஒரு தேசி மரம் தோட ஒரு 3 தோடை நிற்கிது. காய்க்கக்கூடிய மரங்கள் ஒரு 10 தென்னை மரங்கள் இருக்குது. சின்ன மரங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 சின்ன தென்னைகள் நிற்கிது. காணி நல்ல அறுக்கியான காணி, 2 பரப்பு காணியாக அமைஞ்சிருக்குது. முன்னுக்கு ஒரு பிலாமரம் ஒன்று நிற்கிது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை விட நிறைய பூக்கண்டுகள் வச்சிருக்கிறாங்க. அழகான முறையில் வீட்டை அலங்கரித்து நிறைய பூக்கண்டுகள் வச்சிருக்கிறாங்க. சுற்றி வர கொங்குரி தூண் போட்டு தகரத்தால் நல்ல அறுக்கையை அடைச்சிருக்கிறாங்க. முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் டபுள் கேட் போட்டிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் வீட்டினுடைய அமைப்பு பார்க்கலாம். எல் வடிவத்தில் இந்த ஹோல் அமைஞ்சிருக்கு பாருங்க. முன்னுக்கு அவுட் ஹோல் ஒரு எல் வடிவத்தில் அமைஞ்சிருக்குது. அரை சுவர் வச்சு அழகான பூக்கள் பதிச்சு மிக நேர்த்தியான முறையில் இருக்குது. அந்த அவுட் ஹோலுக்கு பக்கத்தில் ஒரு ரூம் ஒன்று இருக்குது. இந்த ரூம் பார்த்தீங்கன்னா 10க்கு 10 ரூம் தான், நல்ல அமைப்பான ரூம். இந்த ரூம் அவுட் ஹோலுக்கு பக்கத்திலே இருக்குது. அப்படியே நாங்கள் வீட்டுக்குள்ளே போனோம்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வீடை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பளிச்சண்டு அழகாக இருக்குன்னு பாருங்க. அதாவது வீட்டு வேலைன்னு சொல்லி உங்களுக்கு எந்த வேலையுமே இருக்காது, முழுமையாக பூரணத்துவமாக முடிவடைஞ்சிருக்குது வேலை பாருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு நேர்த்தியாக பெயிண்டிங் எல்லாம் இருக்குது. மேலே சீலிங் எல்லாம் ஃபுல்லாக, வீடு ஃபுல்லாக சீலிங் அடிச்சிருக்காங்க. வீடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் மாபிளும் பதிச்சிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் சாமியரை எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளவு அழகாக வச்சிருக்கிறாங்க பாருங்க. நல்லா க்ளீனாக இருக்குது பார்க்க. வீடு பார்க்கும்போதே கட்டினா இப்படி ஒரு வீடு ஒன்று கட்டணும்னு ஒரு ஆர்வம் ஒன்று வரும். அந்த அளவுக்கு நேர்த்தியான முறையில் கட்டியிருக்கிறாங்க. ஆக பெரிய வீடண்டும் இல்லாமல், ஆக சின்ன வீடண்டும் இல்லாமல் ஒரு அமைப்பான ஒரு வீடாக இருக்குது. இந்த மாபிள் பளிச்சன்று இருக்குது. வீட்டுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. ஒரு வெள்ளையோட ஒரு கருப்பு கலந்த ஒரு டிசைன் உண்டு அந்த மாபிள். பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அடுத்த அறை, 2வது அறை. அது மாதிரி கேர்ட்டினும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகான முறையில் தச்சு போட்டுருக்காங்க பாருங்கள். மேலே க்ரில் பண்ணி அதை ஃபிட் பண்ணி கேர்ட்டின் அழகாக தச்சிருக்கிறாங்க. ஃபேன் இந்த ரூமுக்கு பூட்டியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி ஹோலுக்கும் ஃபேன் இருக்குது. ஹோலுக்கும் இந்த ஒரு ரூமுக்கும் ஃபேன் பூட்டியிருக்கிறாங்க. அப்படியே போனோம்னு சொன்னால் இந்த பகுதியால் இங்கால ஒரு சின்னதாக ஒரு ஹோல் ஒன்று இருக்குது. அதுவும் ஒரு ரூமுக்கு சமமான ஒரு ஹோல் தான். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் கிச்சனை பாருங்கள் அவ்வளோ நேர்த்தியாக இருக்குன்னு சொல்லி பொருட்கள் வைக்கிறதுக்குரிய அந்த கட்டுகள் கட்டி அதுக்கெல்லாம் மாபிள்கள் பதிச்சிருக்குது. அதே மாதிரி அங்காலயம் அடுப்புக்கு ஏற்ற மாதிரியான செட்டப்பில் நல்லா சிவருக்கெல்லாம் மாபிள் பதிச்சிருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க. இதனால தண்ணிக்கு ஃபில்டர் பண்ணி மேலே ஃபில்டர் எல்லாம் பூட்டியிருக்குது பாருங்க. நல்லா க்ளீனாக சுத்தமாக வரும் தண்ணி. எவ்வளோ அழகாக கிச்சன் செட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. கீழே எல்லாம் மாபிள் எல்லாம் பதிச்சு நேர்த்தியான முறையில் இருக்குதுங்க. உண்மையாலுமே வீடையும் நல்லா சுத்தமாக வச்சுருக்காங்க. துடைச்சி வச்சு நல்லா க்ளீனாக வச்சுருக்குறாங்க. ஒரு வடக்கு வாசல் வீடு தான். இதில் ஒரு சின்ன ஒரு ஹோல் ஒன்று இருக்குதுங்க. இதுவும் எல் வடிவ ஹோலாக இருக்குது. உள்ளுக்குள்ளே வீட்டுக்குள்ளே இருக்கிற உள் ஹோல் எல் வடிவத்தில் இருக்குது. இங்கால அட்டாச் பாத்ரூம் இருக்குது பாருங்கள்.
அட்டாச் பாத்ரூமை பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாலுமே வந்து எப்படி சொல்கிறது, இவ்வளோ அழகாக இருக்குன்னு மாபிள் எல்லாம் பதிச்சு பாருங்கள். எப்படி சிவத்துக்கெல்லாம் ஃபுல்லாக மாபிள் வச்சுருக்காங்க, கீழே நிலத்துக்கெல்லாம் பதிச்சு சவரெல்லாம் வந்து ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நல்ல நேர்த்தியான முறையில் இந்த வீடை வந்து பார்த்து உரிமையாளர் வந்து கட்டியிருக்கிற. அதே மாதிரி அப்படியே நாங்கள் வெளியில் போனோம்னா இங்கால வந்து வெளி டொய்லெட் இருக்குது. இந்த பக்கத்தால் கொமட்டை விட மற்ற டொய்லெட்டும் இருக்குது நார்மலாக. இதுவும் வந்து இவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்களேன், அழகான முறையில் இருக்குது. அதே மாதிரி அங்கால குளிக்கிறதுக்குரிய தொட்டியெல்லாம் கட்டி ஒரு வசதியான ஒரு குளியலறையும் இருக்குது. வெளியில் சுத்த வர அடைச்சிருக்கிறாங்க. இது வெளியில் இருக்கிற ஒரு குளியலறையாக இருக்குது. நல்லா நீட்டாக இருக்குதுங்க. பாருங்க அவ்வளவு நேர்த்தியான முறையில் இருக்குது. வீடும் அப்படித்தான், காணியும் அப்படித்தான், இல்லை அருமையாக வந்து வச்சுருக்குறாங்க. உண்மையாக பார்க்கவே ஆசையாக இருக்குது. உங்களுக்கு வந்து தொண்டைமான் ஆறு, இது வந்து கிளிநகருக்குள்ள நகரப்புறத்தில் வர ஒரு காணிங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் இருந்து பார்க்கவே உங்களுக்கு வந்து தெரியும், நல்ல ஒரு காணி. கூடுதலாக வந்து இந்த சைடுகளில் காணிகள் வந்து விற்பனைக்கு வாரதே குறைவாக தான் இருக்குது. நீங்கள் என்னுடைய தளத்தில் பெருசாக பார்த்துருக்க மாட்டீங்க. நல்ல ஒரு அருமையான காணி, உண்மையாலுமே எல்லாத்துக்கும் வசதியான ஒரு காணி. பள்ளிக்கூடங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்துலேயே இருக்குது. நல்ல வசதியான காணிங்க. ஓகே, இப்போ நாங்கள் இந்த காணியோட விலைக்கு வந்துடுவோம். இந்த காணியோட விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2,10,00,000 ரூபா சொல்கிறார் உரிமையாளர். பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து காணியை நேரடியாக போய் பார்வையிட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். தண்ணி லைன் எல்லாம் இருக்குது பாருங்கள், குடி தண்ணி லைன் எல்லாமே இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. விலை வந்து நீங்கள் வந்து மேற்கொண்டு நேரடியாக போய் உரிமையாளரோட பார்த்து பேசி கதைச்சி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளலாம். நான் இதில் என்னுடைய நம்பரை தரேன். எனக்கு நீங்கள் வந்து அழைப்பு ஏற்படுத்தினீங்கன்னு சொன்னால் நான் நேரடியாக கூட்டிக் கொண்டு போய் அவரோட கதைச்சி லிங்க் பண்ணி விடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், அருமையான ஒரு காணி. 2,10,00,000 ரூபா சொல்கிற, பிரச்சனை இல்லை, பேசி தீர்மானிக்கலாம். இதான் இந்த காணியினுடைய ஒரு முழுமையான ஒரு அமைப்பாக இருக்குது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாலுமே மற்ற புரோக்கர் மாதிரி எல்லாம் கிடையாது. நாங்கள் நல்ல முறையில் எங்களுடைய தளத்தில் போட்டு நியாயமான ஒரு கமிஷன் பண்ணி தான் நாங்கள் வந்து காணிகள் வந்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் வந்து பயப்படாமல் அவையில காணிக்கு அனுப்பி நீங்கள் இதண்டாமல் மினக்கடாமல் எங்களையே பிடிச்சி நீங்கள் வந்து தாராளமாக காணியை எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் கமிஷன் எங்களுக்கு தரலாம், இல்லை நான் தர மாட்டேன் நீங்கள் மற்ற பக்கத்தால் வேணும் கண்டாலும் எங்களுக்கு ஒரு ஆட்சேபனையும் இல்லை, பிரச்சனை இல்லை. நியாயமாக நீங்கள் தாராண்ட தரலாம், இல்லாட்டி எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எதுக்காக நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து இப்படி தொடர்ச்சியாக வந்து எங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறீங்க. அதான் ஒரு வேதனைக்குரிய விஷயமா இருக்குது. இதிலிருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், ஏனையின் வீதி தெரியும் பாருங்கள். இங்கால வந்து ஒரு கிணறு, ஒரு கட்டுக்கிணறு ஒன்று இருக்குது. இந்த கட்டுக்கிணறு வந்து பொது கிணறாக இருக்குது. ஆனால் இப்போ வந்து வேறு யாரும் இந்த கட்டுக்கிணறை பாவிக்கிறே இல்லை. இந்த காணிக்குரியாக்கெல்லாம் இந்த கட்டுக்கிணறை பாவிக்கிறேன்னா இங்கே இருந்தால் நாங்கள் தண்ணி லைன் எல்லாம் போய்கொண்டு இருக்குது. இதை விட குடி தண்ணி லைன் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பொதுக்கிணறு வந்து யாருமே பாவிக்கிறே இல்லை. இந்த காணிக்காராக்கள் மட்டும்தான் இந்த பொதுக்கிணறு தண்ணியை பாவிச்சு கொண்டிருக்கிறோம். அந்த நேரம் கட்டின பொதுக்கிணறு நீங்கள் வேணும்னா காலப்போக்கில் ஜிஎஸ்மாவோட காய்ச்சி அந்த பொதுக்கிணறை நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா திரும்பி தான் ஒரு காணியோட ஒரு முழுமையான ஒரு அமைப்பு. வேற என்ன உறவுகளே, இதோட இந்த பதிவை நாங்கள் முடிச்சு கொள்ள போகிறோம். முக்கியமாக மறக்காம என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் காணி எடுக்காட்டி மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்க எடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். டிக்டாக் இருக்குது, எங்கள் நிலம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபேஸ்புக் பேஜ் எங்கள் நிலம் அப்படின்னு சொல்லியிருக்கு, அதையும் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப்பை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமான விஷயம், இது எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் நீங்கள் ஒரு தளத்தில் பார்க்காட்டி இன்னொரு தளத்தில் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, எங்கள்கிட்ட காணி வேணுனாக்கள் திருப்பி எங்கள்கிட்டயே வந்து காணி வேணுன்றீங்க. வேணும்னு சொன்னால் நாங்கள் நேர்மையாக வந்து பேசி கொடுக்குறதால எங்கள்கிட்டயே வந்து என்னட்டையே வந்து 3-4 காணி ஒரே ஆள் வேணுன வரலாறுகளும் இருக்குது. அப்படி என்னத்துக்காகண்டா நாங்கள் நேரடியாகவே அந்த மாதிரி பேசி கொடுக்குறதால. ஓகே, உங்கள்கிட்டையும் காணிகள் இருக்குன்னா எங்களுக்கு விற்பனைக்கு தரலாம் தாராளமாக. மற்றும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.